அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 7% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 551 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 810 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 912 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 68 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் ஓரளவு குறைஞ்சி வந்திருக்குது. குவைத்துடைய விமான நிலைய ரேடார் சிஸ்டம் மீது மீண்டும் தாக்குதல். ஃபுஜைரா துறைமுகத்திலும் துபாயில் மீண்டும் தாக்குதல் ஆரம்பமாகியுள்ளது. அரபு நாடுகளில் தொடர்ந்தும் தலைவலி. ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை குவைத்திலும். உணவு கையிருப்பு அதிகமாகவே உள்ளது, பயமும் தேவையில்லை. சோஷியல் மீடியாவில் பதிவுகள் அனைவருக்குமே சிறந்த ஒரு பாடமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுறவங்க உட்பட கைது செய்யப்படக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வு மையம் மீண்டும் பனிமூட்டம் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும். அதே போல் இன்று நாளை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மறுபடியும் எதிர்வரும் வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழைக்குரிய வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் காற்று தூசியுடன் கூடிய காற்றும் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ரமதானுடைய நோன்பு பெருநாளாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான பிறை காணும் ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் சவுதி அரேபியா தெரிவிச்சிருக்கிறாங்க. பிறை காணப்பட்டால் நோன்பு 30 முடிந்த பிறகு வெள்ளிக்கிழமை பெருநாளாக வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் பஹ்ரைன் நாட்டில் அதே மாதிரி துபாய் நாட்டில் தொடர் கைது. இதில் பாருங்கள், கமெண்ட் போட்டவங்க, ஜஸ்ட் கமெண்ட் போட்டவங்க கூட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான மேட்டர். அதே மாதிரி மிக முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா மஹ்தி தாஹிர் ஜலாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியர், மன்னருக்கே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்த ஒருத்தர், அவரையே தட்டி தூக்கிட்டாங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணி ஃபன் பண்ணின ஒரு பெண்ணையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பஹ்ரைனி பெண். இப்படி தாக்குதல் நடந்தது தெரிய வந்ததுக்கு பிறகு ஒரு பெண்ணும் இறந்தாங்க, உங்களுக்கு தெரியும், மனாமாவில். இந்த தாக்குதலை மென்ஷன் பண்ணி அவங்க நக்கல் பண்ணின மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த கமெண்ட் போட்டதுக்கப்புறமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்களா துபாய் நாட்டில் கைது செய்யப்பட்ட ஆக்கள். அதே மாதிரி சவுதி நாட்டில் கைது செய்யப்பட்டவங்க தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா போஸ்ட் சோஷியல் மீடியாக்களில் இந்த மிசைல் தாக்குதல் நடக்கிறத, மிசைல் விழுகிறத, யாரெல்லாம் போஸ்ட் போடுறாங்களோ சோஷியல் மீடியாவில் அத்தனை பேரும் கைது செய்யப்படுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வீடியோக்கள் போடுறதும் சரி, அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணுறதும் சரி, நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைகளில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
சோஷியல் மீடியா பயனாளர்கள் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குவைத்துடைய ரேடார் சிஸ்டம் மீது, விமான நிலைய ரேடார் சிஸ்டம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஃபுஜைரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் தாக்குதல். அதில் பார்த்திங்கன்னா பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் மிசைல்களை சந்தித்து வரதா தெரிவிச்சிருக்காங்க. மிசைலும் ட்ரோனும் வந்துக்கிட்டே இருக்கிறதா. குவைத்துடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரேடார் சிஸ்டம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இந்த யுத்தமே முடிவடைந்தாலும் கடைசியில் இதால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளால் நம்மளுக்கு நாட்டுக்கு போகிறதுல இன்னும் தாமதமாகுமா அப்படின்ற ஒரு கவலை உருவாகி இருக்குது. அதுவும் விமான நிலைய ரேடார் சிஸ்டத்தை மீண்டும் சரி பண்ணி அதை செஞ்சு எடுக்கும்போது வெடிஞ்சிரும் போல். ப்ரே பண்ணுங்க மக்களே, விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும் அப்படின்னு. ஸ்டார்லிங்க், எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை வந்து குவைத்துக்குள்ள உத்தியோகபூர்வமாக நிறுவப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவிலேயே உத்தியோகபூர்வ வியாபாரமும் தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பல பகுதிகளையும் இந்த பீஸ்கள், பாகங்கள், அதே மாதிரி வெடிக்கக்கூடிய பொருட்கள், சுட்டு வீழ்த்தப்பட்ட மிசைல்களில், ட்ரோன்களில் இருந்து கண்டெடுக்கப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய இராணுவம். அதே போல் உணவு பாதுகாப்பு குழு, அதே மாதிரி சோஷியல் மீடியாக்கள், குவைத்துடைய முக்கியமான மீடியாக்கள் தொடர்ந்தும் கவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உணவுக்கான பற்றாக்குறை இல்லை, எங்கேயுமே உணவுக்கு பற்றாக்குறை இல்லை. ஜமியாக்கள், சூப்பர் மார்க்கெட் அனைத்து இடங்கள்லையுமே உணவுகள் வேண்டிய அளவுக்கு கையிருப்பு இருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உணவுகள் சேமிக்கிறத தயவு செய்து நிறுத்திக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க. والآن نعرض لكم جهود فرقة التخلص من المتفجرات أثناء التعامل مع حطام طائرات مسيرة. تمكنت الجهة المختصة في إمارة الفجيرة من السيطرة على حريق اندلع نتيجة سقوط شظايا إثر اعتراض ناجح للدفاعات الجوية. وقال المكتب الإعلامي لحكومة الفجيرة عبر حسابه الرسمي إن فرق الاستجابة عملت على احتواء الحريق الذي لم يسفر عن وقوع أي إصابات. إلى ذلك أعلنت وزارة الدفاع الإماراتية أن الدفاعات الجوية تعاملت اليوم السبت مع 9 صواريخ باليستية و33 طائرة مسيرة قادمة من إيران. وقالت الوزارة في بيان صحفي إنه منذ بدء الاعتداءات الإيرانية السافرة تعاملت الدفاعات الجوية الإماراتية مع 294 صاروخا باليستيا و15 صاروخا جوالا إضافة إلى 1600 طائرة مسيرة. يعني أدري بعضكم يجي عند الكاشير ويشتري ال5 كراتين وبعدين يرد مرة ثانية يدخل الجمعية ويشتري عند كاشير ثاني 5 كراتين ثانية. لا تحاتون يا جماعة. الخوف أحياناً يخلي الإنسان يبي إنه هو يأمن على نفسه من جميع النواحي. وكانوا يشترون الماء بكميات كبيرة، سيايير كانت تفول من كراتين الماء، لكن يا بعدها القرار إنه على الشخص الواحد يشتري 5 كراتين ماء. طبعاً بداية الأزمة في 28/2 للأسف صار في ضغط وازدحام على المياه. يعني أنا شفت واحد شاري 100 كرتون، لذلك تم التواصل معنا من وزارة التجارة والصناعة مشكورين في تحديد الحد المسموح به من المياه، عدد 5 كرتون من أي نوع وأي كمية في عملية الشراء الواحدة. والماء مو نفس ترى منتجات ثانية، صح، لأنه ياخذ سعة كبيرة من سيارات النقل. صح. يعني وفي بعض الشركات لو ما أدري إذا تسمحون أقول اسمها على رأسهم الروبتين مثلا، يعني نوجه لهم شكر لأنهم فتحوا مصانعهم وكامل ضغطهم تشغيلية. وكذلك يعني سووا شغلة عادة شركة المياه هي اللي تنقل الماء إلى الجمعية. نعم. هم فتحوا مصانعهم إلى الجمعيات عن طريق سيارة الجمعية. السيارة تروح لهم على مدار 24 ساعة الاستلام، تستلم من مصانعهم بالصليبية أعتقد وتجيبهم إلى الجمعيات. هذا المنتج الوطني لما تمر الأزمة يثبت نفسه عدل ويقول لكم لا تحاتون،
ترى إحنا موجودين. لا عاد الروضتين أنا شهادتي فيه مجروحة، كل شيء موفر لنا الكولا، وموفر لنا sparkling water، حتى مشروب الطاقة مسويه، لا تحاتون وكل شيء متوفر. السلع الأساسية إحنا اليوم عندنا الماي، الخبز قبل نزود بس الصبح، الحين ممكن كل 6 ساعات كل 12 ساعة نوفر كميات كبيرة، يعني أكثر ما تتصور يعني. عندنا الحمد لله مغطين والأمور طيبة. أول الأيام شوي كان في خوف أو شيء كذي، الناس تبي تشتري كميات، بعدين نسقنا العملية من خلال الوزارة نفسها كميات بسيطة. تعال كل يوم مثال اخذ لك 5 كراتين ماي راح تحصل، الكل راح يحصل وزيادة موجود احتياط، فالحمد لله أمور طيبة. نحن مشكلين لجنة صار لها 3 أشهر أصلًا، لجنة المخزون الاستراتيجي مشكلة من رؤساء أو مدراء الأسواق وبعض أعضاء مجلس إدارة ولجنة مشتريات ورئيس المخزن. صار 3 أشهر إحنا مستعدين وشغالين على الأساس، وعملنا دراسة يومية نسبة المبيعات، شو المنتج اللي استهلاكه أكثر، والحمد لله متوفر أول بأول. وفي تعاون مع وزارة التجارة، مع الوزارة نفسها، وزارة الشؤون متواصلين بشكل مباشر مع وكيل وزارة الدكتور السيد عيسى، وكيل مساعد للشؤون الإدارية والمالية. فتواصل مباشر هو وفريق عمله اللي يتكون من الأستاذة مريم العوض والأستاذة عذاري المتروك، وفريق عمل كبير صراحة، سواء اتصال مباشر بالتليفون أو بالواتساب. المخزون قاعد يكبر الحمد لله. جمعية بيع احنا عندنا سوقين كبار، كل سوق فيه مخزن، وأيضا عندنا مخزن رئيسي، فالمخزون كبير يعني أكثر ما تتصور، والحمد لله متاح، كل شيء متاح. وفي نقطة جدا مهمة، يعني المساهمين نشكر ثقافتهم ووعيهم وتعاونهم، يعني صار في وعي تفاهم. يمكن أول يوم شوي إرباك، بعد لا صار المساهم عنده الثقافة إن آخذ يوم بيوم، آخذ حاجتي زيادة عن حاجتي بنسبة بسيطة، لأن كل شيء متوفر، صار عنده ثقافة.